இன்னைக்கு காலையிலேருந்து பெருசாக எதுவுமே சமைக்க தோணலை. அதனால இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் பிரியாணியும் வாங்கிட்டோம். தீராவுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பிரியாணி பிடிக்கின்றதுனால ரெண்டும் வாங்கி ஆளுக்கு பாதி பாதியாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுவும் இருக்கிறதுலே ஹைலைட்னா இந்த பைனாப்பிள் கேசரி தான். அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. லஞ்ச் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்தாச்சு. இதுக்கப்புறமும் சமைக்காமல் இருந்தோம்னா ஃபுல் டே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குமேன்ட்டு லஞ்சுக்கு வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பும் சப்பாத்தியும் செஞ்சிருந்தேன். முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி, பூண்டு வந்து இடிச்சு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்படியே சைடில் குழம்புக்கு மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், பொட்டுக்கல்ல, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி குழம்புல சேர்த்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வேக வச்சோம்னா முட்டை நல்லா வெந்துடும். முட்டை உடச்சி ஊற்றுற குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம உடச்சி ஊற்றின உடனே திருப்பினோம்னா குழம்பு ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக திருப்பினோம்னா குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடும். அப்படியே சைடில் சப்பாத்தி செஞ்சுட்டேன்.